Hey guys, welcome back to my channel. This is reshmanrj. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு DIML தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து நான் இப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். ஸோ நம்ம மோஸ்ட்லி கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு வரதுக்கு அவ்வளோ பிடிக்குங்க. ஏன்னா அம்மா நல்லா குழந்தைய பார்த்துப்பாங்க, நமக்கு வந்து கொஞ்சம் பிரேக் கிடைக்கும். ஸோ நம்மளை வந்து நம்ம கேர் பண்ணிக்கிறதுக்கான டைம் எல்லாமே வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு வரும்போது தான் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் அம்மா வீட்டுக்கு வந்தால் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து டைம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. நான் எந்திரிச்சதே இன்னைக்கு ஆக்சுவலி லேட் தான். ஸோ இப்போ வந்து நான் ப்ரஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 10 டேஸாக தாங்க ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, பார்க்குறவங்க எல்லாருமே குண்டாயிட்டேங்கிறாங்களா, சரி ஓகே ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலான்னு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ இப்போ தான் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கேங்க. இப்போது டைம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:45 ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ரொம்ப ரெஸ்ட் எடுத்து தாங்க பண்ணுவேன். அதனாலே ஒர்க் அவுட் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. நான் என்ன மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து இந்த ஒர்க் அவுட் வந்து எனக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு செம்மையாக பசிக்குது. ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் போய் சாப்பிட தான் போகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் 2, அப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இது போதுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வந்து இதுக்கப்புறம் நான் ஒரு ப்ரோட்டீன் ஷேக்கும் குடிச்சிருவேன். ஸோ இப்போ தாங்க நான் சாப்பிட்டதுக்கப்புறம் நித்தினை வந்து குளிக்க வச்சுட்டு வரத்துக்கே வந்து டைம் ஒரு 11 o'clock ஆயிடுச்சு. நித்தின் வந்து எப்பயுமே அம்மா கூட தான் இருப்பான், சாப்பாடு எல்லாமே வந்து அம்மா கூட சாப்பிட்ருவான். பட் குளிக்க வைக்கிறதுக்கு மட்டும் அவனுக்கு நான் வேணுங்க, என்கிட்ட மட்டும்தான் குளிச்சுப்பான். ஸோ அதனால தான் வந்து நான் குளிக்க வச்சுட்டு இப்போ தான் வந்தேன். ஸோ இப்போ நான் வந்து ஹாட் ஆயில் மசாஜ் தான் என் ஹேருக்கு கொடுக்க போறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு கிட்டத்தட்ட நித்தின் பிறந்து 1.5 years ஆயிடுச்சு. இன்னும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ஹேர் லாஸ் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு எண்ட் கார்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் ஆகவே மாட்டேங்குது. ஸோ அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தானுங்க. ஹேர் வந்து டெய்லி ஒரு 100க்கு மேலே கொட்டிகிட்டே இருந்துச்சுனாலே நமக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். அதுவும் இப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரொம்ப மோசங்க. அந்த ஸ்வெட்னாலே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கொட்டுது. ஸோ அதனால கண்டிப்பாகவே வந்து நான் வீக்லி ஒன்ஸ் வந்து ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பியோர் கோகனட் ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதோட நான் 2 விட்டமின் இ கேப்சூல் தான் ஆட் பண்ண போகிறேன். ஹாட் ஆயில் அப்படிங்கிறதுனால ரொம்ப சூடாக நம்ம ஆயில் ஹேரில் அப்ளை பண்ணக்கூடாதுங்க. ரொம்ப மைல்டாக நமக்கு பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதுங்க. ஸோ இந்த ஆயிலை நம்ம ஃபிங்கர் டிப்பில் நல்லா எடுத்து நம்ம ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடணுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா மசாஜ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து ஹேர் கேர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் கேருக்கு நான் இங்கே அம்மா வீட்டுக்கு வந்தாலே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கம்பல்சரி ஃபேஸ் பேக் போட்டுருவேங்க. இன்னைக்கு என்ன ஃபேஸ் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி குளியல் பவுடர் அப்படிங்கிற ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பவுடர் தான் வந்து நான் இன்னைக்கு ஃபேஸ் பேக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பவுடர் வந்து நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாலே நமக்கு நிறைய விதத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபேஸ் பேக்கு வந்து நம்ம நிறைய கிச்சனில் போய் தேடாமல் இந்த பவுடர் போட்டு பால் ஊற்றினாலே நமக்கு ஃபேஸ் பேக் சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பா பார்த்து ஒரு சூப்பரான பவுடர் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்றதோட மட்டும் நிறுத்திடாம கழுத்துக்கும் மெயினா அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஒரு 20 minutes இந்த பேக் ட்ரை ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம். ஸோ இப்போ தான் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ சம்மர் டேஸில் வந்து நம்ம இந்த மாதிரி ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணாலே நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க. அண்ட் நம்மளோட ஹீட் எல்லாமே அப்படியே வெளியில் போயிடும். அந்தளவுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. ஸோ நீங்களும் வந்து இந்த சம்மர் டேஸில் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லைனாலும் மந்த்லி ட்வைஸ் ஆச்சும் ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து என்னோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேங்க. என்னோட புது இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு வந்து நிறைய ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் வந்து நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைம் 12 ஆயிடுச்சு. ஸோ ஒரு 1:30 வரைக்குமே நான் அந்த வீடியோ தாங்க பண்ணிட்டு இருப்பேன். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் என்னென்ன வீடியோஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு 1 monthக்கு உண்டான வீடியோஸ் வந்து நான் அம்மா வீட்டில் இருக்கும்போதே எடுத்துருவேன். ஸோ எனக்கு வந்து அம்மா வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் பிஸியாக தான் போகும். நான் எங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது மட்டும் நான் அங்கே வச்சுப்பேன். ஸோ மோஸ்ட்லி நான் எடுக்கிறதெல்லாம் வந்து இங்கேயே நான் எடுத்து முடிச்சிருவேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ரூம். ஆக்சுவலி இங்கே தான் வந்து நான் மோஸ்ட்லி எல்லா வீடியோவுமே எடுப்பேங்க. என்னோட இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இந்த பேக்ரவுண்டில் தான் எல்லா வீடியோவும் நான் எடுப்பேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ரொம்பவே கிளம்ஸியாக தான் இருக்குது ரூமு. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ எடுக்க தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும்.
ஸோ வீடியோ எடுக்க போகிறதுக்கு முன்னாடி அம்மா வந்து எனக்கு ஏபிசி ஜூஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே இருந்தனாலே டெய்லி அம்மா எனக்கு ஏபிசி ஜூஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் ஜூஸ். ஸோ இது வந்து ஸ்கின்னுக்கும் நல்லது அண்ட் பாடிக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி டெய்லி போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அது குடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கஷ்டம் தாங்க, ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கேவலமாக தான் இருக்கும். பட் அது வந்து நம்ம ஓவரால் ஹெல்த்துக்கே ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால நான் கண்டிப்பாகவே டெய்லி குடிச்சிருவேன். ஸோ வீடியோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட தான் வந்திருக்கேன். லஞ்சுக்கு இன்னைக்கு வெஜிடேரியன் தாங்க. லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் வந்து அப்பளம். ஸோ இப்போ வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. ஸோ இது வந்து என்னோட மூவி டைம்ங்க. கண்டிப்பாக இங்கே ஹோம் தேட்டரில் போய் ஏதாவது ஒரு படம் தான் பார்ப்பேன் வித் ஸ்நாக்ஸோட. ஸோ ஸ்நாக்ஸ் ஏதாவது பிடிச்ச ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு படம் பார்ப்பேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு டைம்னு கூட சொல்லாங்க. நல்ல ரிலாக்ஸாக உட்காந்து ஏதாவது ஒரு மூவி பார்க்குறதுனா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நாங்கள் வந்து எல்லா படமுமே பார்ப்போங்க. தமிழ், இங்கிலீஷ், அப்புறம் மலையாளம் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட். ஸோ அதனால மலையாளம் மூவிஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன படம் பார்க்கலான்னு என் தங்கச்சி உட்காந்து பார்த்துட்ருக்கா. ஸோ நம்மளும் போகலாம். அண்ட் இன்னைக்கு வந்து எங்களோட ஸ்நாக்ஸ் இதுதான், ஸ்வீட் மிக்சர். என்ன படம் பண்ணி பார்க்க போகிறோம்? நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு படம் பார்த்தோங்க. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நிக்கல் கே பாகா அப்படின்னு ஒரு ஹிந்தி மூவி. பட் வந்து அது தமிழில் இருந்துச்சு. ஸோ அந்த மூவி தான் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் அந்த படம் பார்த்துட்டு வந்துட்டோங்க. அந்த படம் வந்து நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. பட் வந்து நமக்கு வந்து கெஸ் பண்ணவே முடியாது, யாரா அந்த டைமண்டை எடுத்திருப்பாங்க அப்படின்னு கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த மூவி பார்த்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆயிடுச்சு. ஸோ நான் எங்கே ரெடி ஆயிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடி வந்து நைட் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, மத்தியானம் சாம்பார், உருளைக்கிழங்கு அதான் சாப்பிட்டோம். சரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி ஆயிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் மொட்டை மாடிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். ஆக்சுவலி வந்து 5:30 to 6:30 வந்து நித்தினோட மொட்டை மாடி டைமுங்க. அவன் அங்கே ஏதாவது ஜாலியாக விளையாண்டுட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதனால அவனை மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்து தான் வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட் போக போகிறோம். ஈவினிங் 5:30 to 6:30 வந்து கிளைமேட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. அதனாலே எங்களுக்கு மொட்டை மாடிக்கு போகிறது ரொம்பவே பிடிக்கும். நித்தினுக்கு வந்து அங்கே மொட்டை மாடியில் அம்மா கொஞ்சம் எக்கு எடுத்துகிட்டு வந்து எக்கு ஊட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவனோட காரில் அவன் கொஞ்சம் நேரம் கார் ஓட்டிட்டு அந்த மாதிரி விளையாடிட்டு பேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருப்பான் மொட்டை மாடியில். ஸோ இப்போ வந்து நாங்கள் மொட்டை மாடிக்கு போயிட்டு வந்துட்டோங்க. ஸோ இப்போ வந்து நானும் ரெடி ஆகிட்டேன், நித்தனும் ரெடி ஆகிட்டவங்க, எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போக போகிறோம். அந்த ரெஸ்டாரண்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பக்கடை. ஸோ நான் வந்து போனதே இல்லை. எங்கள் அம்மா அப்பா வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து இன்னைக்கு தான் ட்ரை பண்ணணும். ஸோ வாங்க நம்ம அந்த ஹோட்டலுக்கு இப்போ போகலாம். ஸோ நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். நான் வந்து பட்டுக்கோட்டைக்கு வரும்போதெல்லாம் வீக்லி ட்வைஸ் ஆச்சும் கண்டிப்பாக எங்கேயாவது ஹோட்டல் போயிடுவோங்க. ஹோட்டல் போய் தான் சாப்பிடுவோம். ஸோ இந்த ஆப்பக்கடை ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு 10 minutesல போயிடலாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து புரோட்டாலாம் போட்டுட்டு இருந்தது பார்த்தோன்னே எனக்கு டெம்ட் ஆயிடுச்சுங்க. ஐயோ எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே டெம்ட் ஆயிடுச்சு. ஸோ நித்தினுக்கு வந்து நாங்கள் எங்கே போனாலும் அவனோட சேரையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. இது வந்து ரெகுலராக என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எந்த ஊருக்கு போனாலும் சரி, எங்க போனாலுமே வந்து அவனோட சேரையும் கம்பல்சரி நாங்க எடுத்துட்டு போயிடுவோம். ஸோ நாங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து பனானா லீஃப் சிக்கன் பரோட்டா, அதுக்கப்புறம் வந்து நான் டயட்ல இருக்கிறதுனால நான் இன்னைக்கு சிக்கன் தோசை தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆப்பம், ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்டாங்க. அப்பா வந்து சீஸ் பரோட்டா. ஸோ அங்க இருக்கிற எல்லா ஐட்டம்லையும் கொஞ்சம் கொஞ்சம் நாங்க வாங்கி டேஸ்ட் பார்த்தோம். எனக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் என்னோட ஃபேவரட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீஸ் பரோட்டா தான். ஸோ நித்தினுக்கு வந்து அங்கே கொஞ்சம் தோசையும் ஆப்பமும் கொடுத்ததுனால அவன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ இப்போ தான் ரெஸ்டாரண்ட் போயிட்டு வந்துட்டோம். இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஆக்சுவலி நாங்கள் சீக்கிரமாகவே ரெஸ்டாரண்ட் போயிட்டோம். ஒரு 7 o'clockலாம் போயிட்டோம். நித்தின் வந்து 8:30 தூங்கிடுவான். அதனால வந்து 7 o'clockலாம் போயிட்டு வந்துட்டோம். ஸோ ஃபுட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ன சொல்கிறது, ஒரு வயிறு ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பட்டுக்கோட்டையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பக்கடையில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னோட
என்னோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். எப்பயுமே வந்து நம்ம மேக்கப் போட தூங்கவே கூடாதுங்க. நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். எப்போ பார்த்தாலும் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் போட்டு அப்படியே தூங்கிடுவோம். அதை வாஷ் கூட பண்ண மாட்டோம். நம்ம ஸ்கின்ல வந்து நிறைய டேமேஜ் வரதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசனே அதான், நம்ம மேக்கப் போட தூங்குறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு Garnierோட மிசலர் கிளென்சிங் வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது 150 ருபீஸ் தாங்க. நீங்கள் மேக்கப் ரிமூவலுக்கு நிறைய காஸ்ட்லியான ஐட்டம்லாம் வாங்க தேவையில்லை, இது வாங்கினாலே போதும். ஸோ இதில் ஒரு 5 ட்ராப்ஸ் ஊற்றி ஃபர்ஸ்ட் வந்து கண்ணில் நம்ம மேக்கப் ஃபுல்லாகவே வந்துடும். இப்போ வந்து நான் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறம் வந்து மாமா எர்த்தோட ஃபேஸ் சீரம் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபேஸ் சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் லிப்ஸுக்கு வந்து நான் லிப் பாம் யூஸ் பண்ணாமல் விட்டமின் இ கேப்சூல் ஆயில் அப்ளை பண்ணுறேன். சும்மா ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ராப் தாங்க. ஸோ விட்டமின் இ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தலையை வந்து நல்லா சீவி ஒரு ஜடை மாதிரி போட்டுக்கிறேன். எப்பயுமே நீங்கள் தலையை விரிச்சு போட்டே தூங்காதீங்க, அது வந்து ஹேரை வந்து நிறைய டேமேஜ் பண்ணிடும். ஸோ அவ்வளோதாங்க என்னோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 9-9:30 வரைக்கும் எடிட்டிங் ஒர்க் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து தூங்கிடுவேன். ஸோ அம்மா வீட்டுக்கு வந்தாலே இதுதாங்க எனக்கு ரெகுலராக வந்து இந்த மாதிரி தான் என்னோட ரொட்டீன் போயிட்டு இருக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ ஏஜ் ஆனாலும் அம்மா வீட்டுக்கு வந்தால் நம்ம எந்த வேலையுமே செய்யாமல் ரிலாக்ஸாக எப்படிடா ஓபி அடிக்கிறது அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ நானுமே அப்படிதாங்க, எந்த வேலையும் செய்யாமல் நல்லா ரிலாக்ஸாக ஜாலியாக இருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much. Bye bye.